வெல்கம் டு மை சேனல். இது உங்க ஆர்த்தி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மார்ஜினல் காஸ்டிங்கோட கான்செப்ட் அண்ட் தென் அதோட ஃபார்முலா, எவாலுவேஷன் ஆஃப் ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? மார்ஜினல் காஸ்டிங் மீன்ஸ் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரா இருக்கலாம் ஆர் ஒரு ட்ரேடரா இருக்கலாம், நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டை ஈல்ட் பண்ணுது அப்படின்றத பாக்குறது தான். ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து கம்பேர் பண்றது ப்ரீவியஸ் இயருக்கு, கரண்ட் இயர் அண்ட் தென் ஃபியூச்சர் டெசிஷன் மேக்கிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சருக்கு நம்ம ஃபியூச்சரோட டிமாண்டை நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். மார்ஜினல் காஸ்டிங் வச்சுதான் நம்ம டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எவாலுவேஷன் ஆஃப் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஒரு ஆர்டரை நம்ம வந்து எவாலுவேட் பண்றதுக்கு நம்ம மார்ஜினல் காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த முக்கியமான விஷயம் வேரியபிள் காஸ்ட் தான். ஒரு பொருளோட வேரியபிள் காஸ்ட் தான் வந்து நம்மளுக்கு பொருள் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 100 பொருள் உற்பத்தி ஆகும் போது நம்மளுக்கு 100 ரூபாய் ஆகுது அப்படின்னா 200 பொருள் உற்பத்தி ஆகும் போது அது 200 ரூபாய் ஆகும். ஓகேவா? வேரியபிள் காஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? பட் ஆனா மார்ஜினல் காஸ்டிங்ல என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் நம்ம தயாரிக்க பிக்சட் காஸ்ட நம்ம நில்க்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மார்ஜினல் காஸ்டிங். ஓகேவா? இது எப்படி நில்க்கு கொண்டு போகும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்மளோட கெப்பாசிட்டி, நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு 100 யூனிட்டுக்கு நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து 100 rupees ஆகுது. பிக்சட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 50 ஆகுது. ஓகேவா? இன்கேஸ் நான் வந்து 110 யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்றேன், என்னோட எக்ஸ்ட்ராவா ஒரு 10% நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றேன், 10% ஆஃப் கெப்பாசிட்டி ஐ இன்க்ரீஸ்ட் ஆஃப் மை பிளான்ட். ஓகேவா? ப்ரொடக்ஷன் யூனிட்ல 10% இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட வேரியபிள் காஸ்ட் மேபி வந்து 110 ஆகுமே தவிர, ஏன்னா ஒரு பொருளுக்கு நான் 1 ரூபாய் வச்சிருக்கேன். ஒரு பொருளோட வேரியபிள் காஸ்ட் என்ன, 1 rupee. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு நான் எவ்வளவு 50 பைசா யூஸ் பண்ணிருக்கேன். பெர் யூனிட்டுக்கு பிக்சட் காஸ்ட் எனக்கு 50 பைசா இருக்கு. பட் ஆனா இப்ப இந்த 50 பைஸ் வந்து ஃபர்ஸ்ட் 100 யூனிட் யூஸ் பண்ணும் போது எனக்கு 50 தான். 110 யூனிட் இது பண்ணாலும் எனக்கு என்ன ஆகுது, 50 தான். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்னோட ஒரு பொருளுக்கு எவ்வளவு ஆகுது, 50/110 போடும்போது சோ ஒரு பொருளுக்கு எனக்கு எவ்வளவு ஆயிடுது, 45 பைசாவா மாறிடுது. ஓகேவா? சோ இதே மாதிரி என்னோட ப்ரொடக்ஷனை நான் இன்க்ரீஸ் பண்ண எஃப்சி வந்து கோஸ் டு வெரி லோ. ஓகேவா? சோ இதுதான் மார்ஜினல் காஸ்டிங்ல கான்செப்ட்ல இது பண்ணுவோம். ஆர் அதர்வைஸ் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் கிடைக்குது, நான் வந்து 100 யூனிட்ஸ் வந்து என்னோட டிமாண்டா இருக்கு, எனக்கு வந்து ஒரு 10 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ராவா இப்போ சீசனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது நான் வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் தான் எடுத்துக்குவேன். ஓகேவா? பிக்சட் காஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பிக்சட் காஸ்ட் இதுக்கு ஆல்ரெடி நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? புரியுதா? இதுதான் மார்ஜினல் காஸ்டிங்கோட கான்செப்ட். இப்ப நம்ம ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபார்முலா எல்லாமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஃபார்முலாவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம டிரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலாஸும் செய்வோம். என்னன்னா, ஒரு பொருளோட லாபத்தை நம்ம எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும் போது டோட்டல் சேல்ஸ், இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு டோட்டல் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டா இருக்கலாம், ஒரு இயருக்கு இருக்கலாம், ஒரு சீசனுக்கு எடுத்துக்கலாம். சோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கம்பெனியோட அந்த பிளான்ட்டோட டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்கு என்ன தேவையோ அதுக்குரிய எவாலுவேஷன் மட்டும் இதுல எடுத்திருக்கோம். புரிஞ்சுதா? சேல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் தென் வேரியபிள் காஸ்ட், அந்த பொருளுக்காக எவ்வளவு சேல்ஸோ அந்த யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கான வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், கான்ட்ரிபியூஷன்ன்றது நத்திங் பட் டுவர்ட் பிக்சட் காஸ்ட் இல்லாம நம்மளுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது இன் ப்ராஃபிட்க்கு கான்ட்ரிபியூஷன், டுவர்ட் ப்ராஃபிட்க்கு எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது வித்தவுட் பிக்சட் காஸ்ட் அப்படின்றத சொல்றதா கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் கழிச்சிட்டோம் அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்சட் காஸ்ட் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ல ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் எப்பயுமே மாறாது. சரிங்களா? இப்போ ப்ராஃபிட், நம்ம கம்பெனிக்கு நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சது, சோ அதை நம்ம
ரேஷியோல போட போறோம். ஓகேவா? பிவி ரேஷியோ, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. சோ பிவி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா கான்ட்ரிபியூஷன், நம்மளுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சதோ அதுல இருந்து தான் வரும். கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் இன்டு 100. ஓகேவா? இன்கேஸ் இந்த ஒரு ஃபார்முலா தான்ப்பா, இந்த ஒரு ஃபார்முலால இருந்து நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் மாதிரி தான் இது. இன்கேஸ் நம்மளுக்கு சேல்ஸ் கொடுக்கல, வெறும் பிவி ரேஷியோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். மேக்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம்ல, ஈக்குவேஷன் டிரைவ் பண்றதுக்கு சேல்ஸ் வந்து இந்த பக்கம் சேல்ஸ் நம்மளுக்கு வேணும், தென் கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை பிவி ரேஷியோ இன்டு 100. ஸோ இது போட்டா நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் வேணும், இந்த கான்ட்ரிபியூஷன் வேணும்னா இந்த பிவி நம்மளுக்கு இந்த பக்கம் போயிடும், சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம ப்ராப்ளம்ல ஃபைண்ட் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணணும். புரிஞ்சுதா? மோஸ்ட்லி வந்து இது டிபெண்ட் பண்ணி ஒன் வேர்ட் கேட்பாங்க, பிஇபி கேட்பாங்க. இன்கேஸ் நம்மள்கிட்ட கான்ட்ரிபியூஷன் இல்ல, சேல்ஸும் இல்ல, பட் பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஒரு 2 பீரியடோட டேட்டா கொடுத்துருக்காங்க. டேட்டா வந்து 2 பீரியட் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னாப்பா, பிவி ரேஷியோ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன், அந்த 2 பீரியடோட கான்ட்ரிபியூஷன்ல இருக்கிற சேஞ்ச். ஓகேவா? அண்ட் தென் அந்த சேஞ்ச் இன் சேல்ஸ் டிவைட் பண்ணா நம்மளுக்கு பிவி ரேஷியோ கிடைச்சிடும். ஓகேவா? தட் மீன்ஸ் பிவி கான்ட்ரிபியூஷன் என்ன, நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இன்கேஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். ஸோ தட்ஸ் இட். இதுதான் இந்த பிவி ரேஷியோட ஃபார்முலா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் செஞ்சிருக்கேன்ப்பா, எழுதிருக்கேன். 2016-18 அண்ட் தென் 19 டேட்டா. ஸோ 2 இயர்ஸோட டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 40,000 and 60,000 கிடைச்சிருக்கு. சேல்ஸ் பாத்தீங்கன்னா 1 lakh ஆயிருக்கு. 19ல வந்து 1,50,000 ஆயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம பிவி ரேஷியோ ஃபைண்ட் பண்ண போறோம். பிவி ரேஷியோட ஃபார்முலா என்னப்பா, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் இன் ப்ராஃபிட்னா எவ்வளோ, 60,000 மைனஸ் 40,000. ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, 20,000 சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே? அண்ட் தென் சேல்ஸ்ல 1,50,000 மைனஸ் 1 lakh. ஓகேங்களா? அப்போ 20,000 டிவைட் பை 50,000 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு, இன்டூ 100. ஓகே? அப்போ 40%. ஸோ இதுதான் நம்மளோட பிவி ரேஷியோ. ஃபைன் பண்ணியாச்சா? ஸோ இந்த மாதிரி தான்ப்பா கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாடல், ஆர் அதர்வைஸ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல, பிவி ரேஷியோ சாரி கான்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் கொடுக்கல, 2 பீரியடோட ப்ராஃபிட்டும் சேல்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாடல். புரிஞ்சுதா? அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஇபி சேல்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னன்னா, நம்ம ஒரு பொருளை விற்கும் போது எந்த புள்ளியில நம்மளுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் கிடைக்கும். ஓகேவா? நான் போட்டு காசை எடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமாப்பா. இப்ப நான் 1000 ரூபாய் போட்டிருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் நான் எந்த புள்ளியில எடுப்பேன், எவ்வளவு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் விச் ஐ சேல், I can get no profit and no loss situation. Break even point means the volume of production. ஒரு பொருளை உற்பத்தி பண்றதா இருக்கலாம், சேல்ஸ் விற்கிறதா இருக்கும், where there is no profit no gain situation. ஈக்விலிபிரியம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சோ அதுதான். ஓகேவா? சோ இந்த பிஇபி பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஒரு யூனிட்டோட கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அல்ல. ஓகேவா? ஒரு பொருளை வித்தா எனக்கு எவ்வளவு கிடைக்குமோ சோ அந்த பொருளோட கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பிக்ஸட் காஸ்ட் இது வந்து டோட்டல் பிக்ஸட் காஸ்ட். ஓகேவாப்பா? புரிஞ்சுதா?
பிஇபி பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பிஇபி சேல்ஸ், பிரேக் ஈவன் சேல்ஸ், இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னாப்பா பிக்சட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஓகேவா? சோ பிவி ரேஷியோ ஃபைண்ட் பண்ணா போதும். இன்கேஸ் பிவி ரேஷியோக்கு இருக்கிற ஃபார்முலாவும் நம்ம இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ப்பா. சோ இது வந்து நம்ம பிவி ரேஷியோட ஃபார்முலா. சோ இதையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பிக்சட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. ஓகேவா? சோ இப்படியும் நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ், இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், எவ்வளவு நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி, இது வந்து என்ன கண்டுபிடிப்போம், நம்பர் ஆஃப் குவான்டிட்டிய கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? சோ இது வந்து டோட்டல் சேல்ஸ்ல நம்மளுக்கு பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோ, நான் 1000 ரூபாய் வித்திருக்கேன்னா எனக்கு எவ்வளவு வித்தா எவ்வளவு வித்தா எனக்கு வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் ஆகும். ஓகேவா? அதை ஃபைண்ட் பண்றதா இந்த ஃபார்முலா பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இன் கேஸ் நம்மளுக்கு வந்து இப்போ இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம்ப்பா. இப்ப எப்படி நம்ம பிவி ரேஷியோ கிடைச்சு வச்சு கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் கண்டுபிடிச்சோமா, இன் கேஸ் நம்மளுக்கு பிக்ஸட் காஸ்ட் வேணும் அப்படின்னா, பிக்ஸட் காஸ்ட் நம்மளுக்கு பிஇபி சேல்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, சேல்ஸ் இருக்கு இல்ல யூனிட் இருக்கு. அப்போ ஃபார்முலா என்னதுப்பா, பிஇபி சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. ஓகேவா? சோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் தான் இருக்கு, நம்ம கிட்ட கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தெரியும், பிஇபி பாயிண்ட் தான் தெரியும் அப்படின்னா, பிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஇபி பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் இன்டு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். சோ இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், பிக்ஸட் காஸ்ட் கிடைச்சிரும். சோ ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனையும் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்னன்னா, நம்ம ஒரு 100 பொருள் நான் தயாரிச்சிருக்கேன், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ். இதுல வந்து என்னோட பிஇபி பாயிண்ட் வந்து ஒரு 600 வச்சுக்குவோம். 600 யூனிட்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ணேன்னா எனக்கு நோ லாஸ் நோ கெயின் பாயிண்ட். அப்போ எம்ஓஎஸ் எவ்வளோனா, இந்த எக்ஸஸா இருக்குல்லப்பா, சப்ஸ்டியூட்ல எக்ஸஸா இருக்கிற அந்த 400 இருக்குல்ல, 600 வரைக்கும் நான் வித்தேன்னா எனக்கு வந்து லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல, நான் போட்ட காசை எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் பிஇபி பாயிண்ட். எம்ஓஎஸ் என்னன்னா, அந்த 600க்கு மேல நான் விக்கிறேன்லப்பா, என்னோட டோட்டல் சேல்ஸ், நான் எவ்வளவு பொருளை உற்பத்தி பண்ணிருக்கேன், சேல்ஸுக்கு நான் எவ்வளவு ரெடியா வச்சிருக்கேன், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 1000 யூனிட்ஸ். இந்த அபவ் 600 இருக்குல்ல, சேல்ஸ் பியாண்ட் த பிஇபி, இந்த பிஇபிக்கு மேல இருக்கிற அந்த எக்ஸஸா இருக்கிற அந்த 400 தான் எனக்கு என்னது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. சோ இது வந்து ஒரு கம்பெனியோட பினான்சியல் சவுண்ட்னஸ் நமக்கு சொல்லும்பா. பினான்சியல் சவுண்ட்னஸ், அவங்க எவ்வளவு பினான்சியலா ஸ்டேபிளா இருக்காங்க, எவ்வளவு அவங்களால மார்க்கெட் பிடிக்க முடியுது அப்படின்றத சொல்றதா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா? சோ இப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட ஃபார்முலா என்னது, எம்ஓஎஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ் மைனஸ் பிஇபி கழிச்சாலே இப்போது நம்மளுக்கு எம்ஓஎஸ் கிடைச்சிடும். ஓகேவா? சோ இப்போ ஒவ்வொரு இன்கேஸ் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் இல்ல, பிஇபி இல்ல, அப்போ எப்படி எம்ஓஎஸ் கண்டுபிடிப்போம், எம்ஓஎஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலாப்பா, ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. எம்ஓஎஸ் என்னது பண்ணுவோம், இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வரும். ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ 2 மார்க்ல இந்த சம்ஸ் எம்ஓஎஸ் வச்சு கேட்கறதுக்கும் பிபி வச்சு கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குப்பா எம்சிக்யூல. ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஓகேங்களா? தென் எம்ஓஎஸ் ரேஷியோ, இப்ப பிபி ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி எம்ஓஎஸ் ரேஷியோ எப்படி பார்ப்போம்னா, எம்ஓஎஸ் ஒண்ணுமே இல்ல, எம்ஓஎஸ் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ்ல எம்ஓஎஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும் தானே, இன்டூ 100. எவ்வளவு ரேஷியோ, டோட்டல் சேல்ஸ்ல இங்க எம்ஓஎஸ் எவ்வளவு அப்படின்றது இப்ப நம்ம பார்த்தாலே தெரியும், 40%. பிபி பாத்தீங்கன்னா ஒரு 60%. தட்ஸ் இட். ஓகேவா? இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலே போதும். இன்கேஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா எம்ஓஎஸ் இன்டு பிவி ரேஷியோ ஆயிடும். ஓகேவா? இன்கேஸ் நம்மள்ட்ட எம்ஓஎஸ் இருக்கு, பிவி இருக்கு, ப்ராஃபிட் ஃபைன் பண்ணும். இன்கேஸ் நம்மளுக்கு பிவி வேணும், எம்ஓஎஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா ஃபார்முலா என்ன, பிவி ரேஷியோ ஈக்குவல் டு
ப்ராஃபிட் டிவைடட் பை MOS. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்படிதான் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை இருக்கிற ஃபார்முலா வச்சு நம்மள்ட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸ் வச்சு ஃபைண்ட் பண்றதா. ஓகேவா? அந்த ப்ராஃபிட்க்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஃபார்முலாப்பா. ப்ராஃபிட் ஈக்குவல் டு முக்கியமான ஃபார்முலா சேல்ஸ் இன்டு PV ரேஷியோ. ஓகேவா? இப்ப சேல்ஸ் இன்டு PV ரேஷியோ நம்மளுக்கு போட்டா நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கும்? சேல்ஸ் இன்டு PV ரேஷியோனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன், தட் இஸ் த நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ்ல இருந்து PV ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறதா கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்சட் காஸ்ட் கழிச்சாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும்ல. இப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ PV ரேஷியோன்றது என்னது? இந்த கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை C டிவைட் பை S. ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட PV ரேஷியோ. டோட்டல் சேல்ஸ்ல அப்ப கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? இப்ப கான்ட்ரிபியூஷன் என்ன? PV ரேஷியோ இன்டு சேல்ஸ் இதானே பார்த்தோம். சோ இததான் இங்க அப்படியே டிஃபைன் பண்ணிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஆர் அதர்வைஸ் இது என்னது? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்சட் காஸ்ட். இந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்சட் காஸ்ட் நம்ம கழிச்சாலே போதும், நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபார்முலாவா சொல்லியிருப்பேன். ஹோப் சோ கவுண்ட் பண்ணல. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க மக்கப் பண்ண அவசியமே இல்லை. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இந்த ஃபார்மேட்ல இருந்து தான் வருது. எல்லாமே இந்த ஃபார்மேட்ல இருந்து தான் வருது. இந்த இப்போ பிஇபியா இருக்கட்டும், MOS இருக்கட்டும், அதோட மீனிங் நம்மளுக்கு புரிஞ்சாலே போதும். அதோட மீனிங் அது எதுக்காக யூஸ் பண்றோம்னு புரிஞ்சாலே போதும். அந்த ஃபார்முலாவை நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? மார்ஜினல் காஸ்டிங் இஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். கொஸ்டின்ல வந்து பேராவா கொடுப்பாங்கப்பா. நம்ம எக்ஸாம் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பேராகிராஃபா கொடுப்பாங்க. பட் வந்து அது ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டு அது அப்படியே சம்ஸ்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், ஆன்சர் பக்காவா வரும். ஓகேவா? சோ இப்போ வந்து ஒரு சம் போலாம், ஒரு குட்டி சம் போலாம். சோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. இல்லஸ்ட்ரேஷன் 46. ஏன் இல்லஸ்ட்ரேஷன் 46 வந்திருக்கேன்னா இது இல்லஸ்ட்ரேஷன் 2 மாடல் எவாலுவேஷன் ஆஃப் ஆர்டர். ஓகேவா? இதுவும் இல்லஸ்ட்ரேஷன் 2வும் ஒரே மாடல் தான். சம்ஸ் போட்டு பாருங்க. ஓகேவா? ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட எவாலுவேஷன் ஆஃப் ஆர்டர், ஒரு 2 ஆர்டர் அவங்க கிட்ட ஒரு ப்ரப்போசல் வருது. சோ அந்த 2 ஆர்டரையும் அவங்க எவாலுவேட் பண்ணி விச் இஸ் அவங்களுக்கு மோர் கான்ட்ரிபியூஷன், மோர் ப்ராஃபிட் கொடுக்குதோ அதை வந்து நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? ட்ரீட் யுவர் செல்ஃப். மார்ஜினல் காஸ்டிங் பண்ணும் போது ட்ரீட் யுவர் செல்ஃப் யூ ஆர் அ காஸ்ட் ஆடிட்டர் அப்படின்னு ட்ரீட் பண்ணிட்டு, நீங்க தான் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ட்ரீட் பண்ணிட்டு அந்த சம் செய்யுங்க. கண்டிப்பா ஆன்சர். மேனுஃபேக்சரிங் கம்பெனி கரண்ட் ஆப்ரேட்டிங் அட் 80% கெப்பாசிட்டில ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஃப்ரம், அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ரிசீவ் பண்றாங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து. ஓகேவா? மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ரிசீவ் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? விச் வில் யூட்டிலைஸ் 40%. நம்ம ஃபேக்டரியோட 40% கெப்பாசிட்டி அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டரை அவங்க ஒத்துக்கணும் அப்படின்னா. ஓகேவா? சோ அதுக்குரிய the order has been either taken in fully, execute at 10% below the current domestic price. So domestic price விட 10% அவங்க கம்மி பண்ணி கொடுக்கணும். ஆர் அதர்வைஸ் ரிஜெக்டட் டோட்டலா நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ நம்ம எஸ்பில 10% அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த இதுக்குரிய கரண்ட் சேல்ஸோட டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம 80% கெப்பாசிட்டியில விக்கிறோம்லப்பா. சோ இதுக்குரிய டேட்டாஸ் இது எல்லாமே, அதுக்குரிய சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், பிக்சட் காஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடிஷனலா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 2-3 டெசிஷன் எடுக்கிறாங்க. 2-3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு. நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஃபுல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடலாம், 80% மட்டும் நம்மளுக்கு கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி இப்ப கரண்டா என்ன வித்துட்டு இருக்குமோ அதை மட்டும் வித்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த செகண்ட் ஒன் வந்து அக்செப்ட் த எக்ஸ்போர்ட் ஆர்டர் அண்ட் அலோ த டொமஸ்டிக் market to strive to extend the excess of demand. So அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த 40% அக்செப்ட் பண்ணிட்டு மீது இருக்கிறத டொமஸ்டிக் விற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இது என்னப்பா? எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து 40%, டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு எவ்வளவு 60%, மொத்தம் 100% தானே ஒரு யூனிட் ஓடுது. ஓகேவா? சோ இதுல 60 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்க்ரீஸ் கெப்பாசிட்டி அது வேண்டாம், கெப்பாசிட்டியை ஃபுல்லாவே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அப்ப இன்க்ரீஸ் பண்ணா என்ன பார்த்தோம்? எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கு ஒரு 40 அண்ட் மெயின்டைன் த டொமஸ்டிக். அப்போ
டொமஸ்டிக் ஒரு 80 இப்படி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றாங்க, டொமஸ்டிக் மட்டும் போதும் 80% மட்டும் போதும், எக்ஸ்போர்ட்டா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து 40-60 40 எக்ஸ்போர்ட் 60 வந்து டொமஸ்டிக் விற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ப்ரொபோசல் 40 வந்து எக்ஸ்போர்ட்டோட 80 வந்து டொமஸ்டிக் கம்பெனியோட டிமாண்ட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், 20% இன்க்ரீஸ் பண்றோம். 100 தானே டோட்டல் கெப்பாசிட்டி, ஸோ 20% இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா 10 பர்ச்சேஸ் அடிஷனல் பிளான்ட் அண்ட் மிஷினரி, அந்த 10% ஆஃப் கெப்பாசிட்டி 20 இன்க்ரீஸ் பண்ணணும்பா, அதுல 10%க்கு ஒரு மெஷினரிய வாங்கி போடுறாங்க. ஓகேவா, அந்த 20ல 10 சரி கட்டுறதுக்கு ஒரு அடிஷனல் பிளான்ட்டை நம்ம வாங்கி போடுறோம். அதுக்கு பிக்சட் காஸ்ட் எவ்வளவு ஆகுது, 65,000 ஆயிடுது. ஓகேவா, அந்த மீதம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற இதுக்கு ஒரு 10%, மீதம் இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஓவர் டைம் போட்டலாம், லேபர் அதிகமா வேலை வாங்கலாம், ஓவர் டைம் அட் 1.5 டைம். இதுலதான் இருக்கு பயங்கரமான ட்விஸ்ட். ஓகேவா, இங்க ஒரு 10%, இங்க ஒரு 10%. ஓகேவா, சோ இந்த சம்லே ட்விஸ்டட் இதுதான்ப்பா 10%. இது ஜூன் 17ல கேட்ட சம், எக்ஸாம்ல கேட்டது ஜூன் 14லயும் கேட்டிருக்காங்க. 2 டேர்ம்ஸ் தான் இந்த சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓவர் டைம் at 1.5 time the normal rate to be meet balance of the record capacity. மீத இருக்கிற ரெக்கார்டு கெப்பாசிட்டினா எவ்வளவுப்பா 10%. இதுக்கு 1.5 நார்மல் ரேட்ல, நல்லா கவனிங்க, நார்மல் ரேட்ல 1.5 டைம்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற வேஜ்ல அதிகமா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப சம்ஸ்குள்ள போயிடலாமா? எஸ், இப்ப சம்ஸ்குள்ள போயிடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் present sales. இப்ப நம்மளுக்கு இருக்கிற current sales 80% capacity and then foreign and domestic ரெண்டு சேல்ஸும். foreign பாத்தீங்கன்னா 40, domestic sales வந்து 60 and then foreign வந்து 40 and then third option என்ன, domestic வந்து 80% கொடுக்கும். சோ இது 3 காலம் போட்டிருக்கேன். இப்ப எனக்கு present salesல அது அப்படி வேற எந்த சேஞ்சும் இல்லப்பா. சேல்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இருக்கும். வேரியபிள் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் 5,80,000 and then லேபர் வந்து 2,40,000, வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து 60. ஓவர் டைம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டொமஸ்டிக்கையும் பிளஸ் ஃபாரினையும் சேர்த்து பண்ணும் போது தான் நமக்கு ஓவர் டைம் ஆகுது. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ணியாச்சு. அந்த இப்போ இதுலதான் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங்ஸ் தேவை. ஃபாரின்ல பாத்தீங்கன்னா 40%, டொமஸ்டிக் 60% சேல்ஸ் பண்ண போறோம். ஃபாரின்ல வந்து 40% நம்ம சேல்ஸ் பண்ணும்போது 10% எஸ்பி வேல்யூவா கம்மி பண்ணி நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா, சோ இப்ப ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் டீடைலா ரொம்ப நீட்டா கொடுக்கணும்ப்பா எக்ஸாம்ல. ஓகேவா, சோ உங்களோட புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி எலாபரேட்டா எழுதியிருக்கேன். 16 lakh வந்து நம்மளோட சேல்ஸ், 80% இன்டு 60%. சோ இது எதுக்கு, நம்மளோட டொமஸ்டிக். அதோட சேர்த்து இது வந்து ஃபாரினுக்கு 80% கெப்பாசிட்டில நம்மளுக்கு 16,000 வித்திருக்கு. அப்ப 40% எவ்வளவு சேல்ஸ் ஆகும், சேல்ஸ் பிரைஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுல 10% நம்ம கழிக்கணும். ஓகேவா, சோ அப்ப 40% மைனஸ் 10%, அப்ப 7,20,000. ஓகேவா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஆகும், மொத்தம் நம்மளோட டொமஸ்டிக் சேல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா, சோ இது மொத்த சேல்ஸ் டொமஸ்டிக் உரியது ஃபைன் பண்ணியாச்சு. அந்த இந்த ஆப்ஷன் என்னதுப்பா, இது வந்து ஃபாரின் டொமஸ்டிக், இது வந்து 40, இது வந்து நம்ம 16 ஃபைன் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபாரின் வந்து எவ்வளவு 40, டொமஸ்டிக் வந்து 80%. ஓகேவா, சோ இது வந்து 40%. அப்போ 1%க்கு எவ்வளவு, 1% கெப்பாசிட்டியில எவ்வளவு சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். 20 40% மைனஸ் என்னது 40% மைனஸ் 10% சேல்ஸ். ஓகேவா, கழிச்சிருவோம். அதே மாதிரி 80% டொமஸ்டிக் சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு ஆச்சு, மொத்தமே 16 lakh தான். இது அப்படியே போட்டலாம். போட்டா நம்மளுக்கு எவ்வளவுப்பா சேல்ஸ் ஆகும், 23,20,000 வரும் நம்மளோட சேல்ஸ். இப்ப நம்ம சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி டைரக்ட் மெட்டீரியல் கண்டுபிடிக்க போறோம். டைரக்ட் மெட்டீரியல் வந்து 80% கெப்பாசிட்டில எவ்வளவுப்பா இருந்தது, 5,80,000 இருந்தது. அப்போ 100% கெப்பாசிட்டி. இப்ப நம்மளுக்கு மெட்டீரியல்ல நம்மளுக்கு எந்த பிரைஸ் சேஞ்சும் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா, டிவைட் பை
எவ்வளவுப்பா 80% இன்ட்டு 100%. மொத்தமா இது ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு 100 தானே. சோ 100%க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம். எந்த பிரைஸ் சேஞ்சும் நம்மளுக்கு இல்ல. ஓகேவாப்பா. இப்ப நம்ம ஃபுல்லா சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி மெட்டீரியல் கண்டுபிடிச்சோம். 5,80,000 வந்து 80% கெப்பாசிட்டில at 80% கெப்பாசிட்டி. சோ 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி 120க்கும் கண்டுபிடிச்சோம். லேபர் பாத்தீங்கன்னா 80% கெப்பாசிட்டில 2,40,000 கொடுத்திருக்காங்க. அப்ப 2,40,000 divided by 80 into 100%. அப்ப 3 lakh ஆயிடும். 2,40,000 divided by 80 into 100. So that's it. 3,60,000 வரும். ஓகேவா. வேரியபிள் காஸ்ட் பாத்தீங்கன்னா 60,000 at 80%. 80% கால்குலேட் பண்ணோம். அப்ப 100% அப்படின்னா 75,000. அதே மாதிரி இங்க 120%க்கு கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்ப எல்லா கால்குலேஷன் முடிஞ்சு ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குப்பா. என்னன்னா ஓவர் டைம் பிரீமியம். சோ ஓவர் டைம் பிரீமியம் நம்ம இப்ப எதுக்கு கொடுக்குறோம்? ஓவர் டைம் பிரீமியம் அட் 120 கெப்பாசிட்டிக்கு நம்ம கொடுக்குறோம். 120% கெப்பாசிட்டிக்கு நம்ம கொடுக்குறோம். எக்ஸஸா இருக்கிற அந்த 20%க்கு தான்ப்பா நம்ம இப்ப கொடுக்க போறோம். ஓகேங்களா. சோ இந்த எக்ஸஸா இருக்கிற 20%ல 10% நம்ம ஒரு பிளான்ட்ட நம்ம ஒரு மெஷினரியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஒரு பிளான்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதுக்கான பிக்சட் ஓவர் ஹெட் எவ்வளோ 65,000 நம்மளுக்கு ஆயிடுச்சு. சோ 10% முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த 10% தான் நம்ம என்ன பண்ண போறோம்? லேபரை போடுறோம். இந்த லேபருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1.5 1.5 time of normal rate. 1.5 time of normal rate. நார்மல் ரேட்ல 1.5 time. ஓகேவா. சோ இப்ப இந்த நார்மல் டைம்னா என்னன்னா இந்த எக்ஸஸா 100% நம்மளோட கெப்பாசிட்டி தான். 100%ல நம்மளுக்கு 3 லட்சம் ஆயிருக்கு லேபர். சோ இப்ப பாத்தீங்கன்னா 120%க்கு நம்மளுக்கு எவ்வளவு ஆயிருக்கு? 3,60,000 ஆயிருக்கு. ஓகேவா. எக்ஸஸா நம்மளுக்கான இந்த 60,000 தான் நார்மல் ரேட். நம்ம நார்மலா எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 60,000 கொடுத்துருக்கோம். நார்மலா எவ்வளவு அதிகமா கொடுத்துருக்கோம்? 60,000 கொடுத்துருக்கோம். ஓகேவா. நார்மல் பேஜ் பாத்தீங்கன்னா 3 lakh minus 3.6 lakhs. அப்போ 60,000 தான் நம்ம பே பண்ண இந்த நார்மல் பேஜ். ஓகேங்களா. இப்ப இந்த நார்மல் பேஜ்ல இப்ப இந்த பிளான்ட்ல எவ்வளவுப்பா போகுது? 10% போயிடுச்சு. அப்ப இதுக்கு ஒரு 30. ஓகேவா. ஏன்னா அந்த ஏன் 30 வரும் அப்படின்னா அந்த மெஷினரி பிளான்ட்ட ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும்ல. சோ இதுல பாதி இந்த 10% பிக்ஸட் காஸ்டுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த 30 வந்து இந்த 10% இந்த வேஜ்ல ஆன பாதி தான் வந்து இந்த 10% தான் இந்த 30. ஓகேவா. இந்த 30,000 சரிங்களா. சோ இப்பதான் நம்ம ஓவர் டைம் கால்குலேட் பண்ண போறோம். ஓவர் டைம் நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? 1.5. 1%ன்றது நம்ம நார்மலா அவங்க வேலை பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொடுத்த காசு. இது எங்க வந்துரும்? இந்த 3 lakhsக்குள்ளேயே வந்துரும்பா. ஓகேவா. அந்த 3 lakhs இருக்குல்ல, இந்த 3 lakhs 100% கெப்பாசிட்டில இந்த ₹1 கொடுக்க வேண்டிய இடத்துல நான் உனக்கு இது உங்களுக்கு சில பேருக்கு புரியாம இருக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னா, நான் ஒரு எக்ஸ்ட்ரா 8 மணி நேரம் வேலை பாக்குறேன்ப்பா. 8 மணி நேரம் வேலை பாக்குற ஒருத்தனுக்கு நான் ₹1 சம்பளம் கொடுக்குறேன். ஓகேவா. நீ கூட எனக்கு ஒரு 4 hours ஒர்க் பண்ணா இல்ல 2 hours ஒர்க் பண்றேன்னா நான் உனக்கு ₹1 கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த ₹1ன்றது என்னது? நான் அந்த 8 மணி நேரம் கொடுக்குற வேஜ் தான். அவனுக்கு நார்மலா நான் கொடுக்குற கூலி. அந்த ₹1 ஹாஃப் இருக்கு தெரியுமா? இதுதான் நம்மளோட ஓவர் டைம். ஓகேவா. சோ இந்த 30,000ல நான் எவ்வளவு பே பண்றேன்னு ஒத்துக்கிறேன்? 2. That means half பே பண்றேன்னு சொன்னேன். சோ இதுலதான் எனக்கு 50,000 வருது ஓவர் டைம். ஓகேவா. இப்ப நம்மளுக்கு ஓவர் டைம் கால்குலேஷன் புரிஞ்சுதா? ₹1 கொடுக்க வேண்டிய ஒருத்தன் கூலி கொடுக்கறதுல நான் ₹1 கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறேன். ₹1 அந்த 8 மணி நேரம் வேலை பார்க்கறது. அந்த அந்த ₹1 அந்த ₹1/2 இருக்குல்ல, அதாவது 50 பைசா. அந்த 50 பைசா என்னது? நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றேன் அந்த 2 மணி நேரம் வேலைக்கு. ஓகேவா. அந்த 2 மணி நேரம் வேலை பார்க்கறனால அந்த எக்ஸ்ட்ரா 50 பைசா அதுதான் அவனுக்கு கொடுக்குற ஓவர் டைம். ஹாஃப் ரேட். ஓகேவா. அது ஹாஃப் ரேட். அந்த ஹாஃப் வந்து எவ்வளோ? நான் இப்ப எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கு? 3,60,000. இந்த 60,000 நார்மல் ரேட். அந்த இதுல
ஏன் நீங்க இந்த 30,000 நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னு கேட்பீங்க. இந்த 30,000 தான் அவனுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டிக்கு. 100 இருக்கும் போது எனக்கு 3 லட்சம் தான்ப்பா இருக்கு, 120ல எனக்கு 3,60,000 இருக்கு. இந்த 3,60,000ல 2 கெப்பாசிட்டி 10% வந்து பிளான்ட் போட்டேன், மீத 10% லேபருக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? சோ அந்த 60,000 எனக்கு என்ன இருக்கு, இங்க ஒரு 30, இங்க ஒரு 30 ஆயிடுச்சு. இந்த 30ல நான் வந்து அவனுக்கு ₹1 நார்மல் ரேட்டுக்கு அவனுக்கு கொடுத்துருவேன். இதுல ஹாஃப் தான் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா? சோ அந்த ஹாஃப் தான் வந்து ஓவர் டைம் பீரியட். ஓவர் டைம் வேஜ் வந்து எனக்கு 15,000. சோ இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருக்கும். இதே மாடல், இதே மாதிரி நீங்க வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2 போடுங்க, அந்த சம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் ஆன்சர். இல்லஸ்ட்ரேஷன் 2 இதே மாடல் தான். சோ அதுவும் போட்டு பாருங்க. இது நிறைய பேருக்கு புரியாது, இந்த இடம் தான் அவங்களுக்கு ட்விஸ்டடான இடம். ஓகேவா? சோ இப்ப நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சேல்ஸ், லேபர் அண்ட் தென் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க ஒர்க்கிங்ஸ் போறது ரொம்ப முக்கியம். இது இப்ப நான் அப்படியே வந்து ஸ்டேட்மெண்டா ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் நம்ம. சோ இப்ப நம்ம ஸ்டேட்மெண்டா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சேல்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சு ஒர்க்கிங்ஸ் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல போட்டேன். சேல்ஸ், ரெண்டு கெப்பாசிட்டியோட சேல்ஸ் அண்ட் தென் வேரியபிள் காஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணதான். ஓவர் டைம் பீரியட் நம்ம ஃபைன் பண்ண 15,000. ஓகேவா? அண்ட் தென் பிக்சட் காஸ்ட் வரும்போது அதே பிக்சட் காஸ்ட் தான். பிக்சட் காஸ்ட் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? 100 பொருள் தயாரிக்கும் போதும் நான் ஒரு பிளான்ட்டோட ரெண்ட் ₹200 கொடுத்தேன் அப்படின்னா ₹200 தான். 400 பொருள் தயாரிச்சாலும் அதே ₹200 தான் கொடுக்க போறேன். 600 தயாரிச்சாலும் அதே ₹200 தான். ஸோ பிக்சட் காஸ்ட் சேஞ்சே ஆகாது. ஓகேவா? அந்த அடிஷனல் பிளான்ட் நான் ஒரு 10% கெப்பாசிட்டிக்கா அடிஷனல் பிளான்ட் போட்டேன் இல்லப்பா. ஸோ இந்த 65,000 இதையும் போட்டேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2 lakh, 3 lakh, 4 lakhs. ஸோ நம்ம என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாம்? ஸோ வி கேன் அக்செப்ட் த ஃபாரினோட ஆர்டர், எக்ஸ்போர்ட் ஆர்டரையும் அக்செப்ட் பண்ணிட்டு டொமஸ்டிக்கையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணலாம், நம்ம எக்ஸ்ட்ரா வேஜஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சஜஷன் எழுதணும். ஓகேவா? சஜஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பர்டிகுலர் சம்ஸ் வேணும் மார்ஜினல் காஸ்டிங்ல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி போட்டாலும் ஓகே, இல்ல ஸ்ட்ராட்டஜி, எவல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி, பை ஆர் மேக், டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் இந்த மாதிரி போட்டாலும் நான் சம்ஸ் கண்டிப்பா போடுறேன். ஓகேவா? ஹாப்பி ஸ்டடிங்.